தற்போது குற்றப்புலனாய்வு பிரிவில் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தில் உள்ள பிள்ளையான் என அழைக்கப்படுகின்ற சந்திரகாந்தன் பல்வேறு உண்மைகளை கக்க தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதனை போலீசாரும் உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளனர். அதன் அடிப்படையில் சந்தேக நபர்களாக தற்போது பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிள்ளையான் தமது விசாரணைகளின் போது பல உண்மைகளை வெளியிட ஆரம்பித்துள்ளார், அதாவது பேச ஆரம்பித்துள்ளார் என்பதை போலீசார் உறுதி செய்துள்ளனர். தற்பொழுது சில நாட்களாக மட்டக்களப்பு அம்பாறை பகுதிகளில் தொடர்ச்சியாக குற்றப்புலனாய்வு பிரிவினர் அதிரடியாக சுற்றி வளைத்து கைதுகளை மேற்கொள்கிறார்கள். இதுவரை 3 பேர் உத்தியோகபூர்வமாக கைது செய்யப்பட்டுள்ளதாக, பயங்கரவாத தடுப்பு பிரிவில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தற்போது அறிவிக்கிறார்கள். இந்த அறிவித்தல்கள் அனைத்துக்கும் பின்னால் பிள்ளையான் தான் இருக்கிறார் என அப்போதைய தகவல்கள் வெளியானது இப்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. விசாரணைகளின் போது பிள்ளையான் வாயை திறக்க தொடங்க ஆரம்பித்துள்ளார். அதன் அடிப்படையில் கருணாவினுடைய முக்கிய சகாவும் பிள்ளையானின் கூட்டாளியாகவும் செயற்பட்ட கே. புஷ்பகுமார் எனப்படுகின்ற இனிய பாரதி மற்றும் தவசீலன் ஆகியோர் முந்தைய நாட்களில் கைது செய்யப்படுகிறார்கள். அதன் பின்னர் பிள்ளையானினுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் இனிய பாரதியினுடைய சாரதியாக செயற்பட்ட ஜுவராஜ் என்பவர் தற்பொழுது கைது செய்யப்பட்டார். மொத்தமாக 3 பேர் கைது செய்யப்படுகிறார்கள். இந்த ஜுவராஜ் 2005, 6, 7 காலப்பகுதிகளில் இனிய பாரதிக்கு சாரதியாக செயற்பட்டு சில கொலைகள், பாராளுமன்ற உறுப்பினர் கொலைகள் மற்றும் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவருடைய கொலை சம்பந்தமாக இவர் முக்கிய சாட்சியாக காணப்படுகிறார். எனவே இவரை நேற்றைய தினம் மட்டக்களப்பு பேருந்து நிலையத்தில் இவர் இப்பொழுது பேருந்து சாரதியாக செயற்படுகிறார். எனவே வழமை போல் அவர் தன்னுடைய பேருந்து வழித்தடத்திலிருந்து தனது பேருந்து எடுத்து செல்கின்ற போது மட்டக்களப்பு பேருந்து நிலையத்தில் நின்ற குற்றப்புலனாய்வு பிரிவினர் அவரை சுற்றி வளைத்து கைது செய்கிறார்கள். அவருடைய கைதுக்கும் பிள்ளையானை காரணம் என குறிப்பிடப்படுகிறது. பிள்ளையானை குறித்த கொலைகள் தொடர்பாக வாய் திறந்ததன் அடிப்படையில் இந்த கைது இடம்பெற்றது. எனவே இதன் அடிப்படையில் இனி கருணாவும் சிக்குவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. அத்துடன் பல கொலைகள் சம்பந்தமான விவரங்கள் வெளியாகும் என்ற நம்பிக்கையும் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் பிள்ளையான் தற்போது விசாரணைகளின் போது வாய் திறக்க ஆரம்பித்துள்ளார் என்பதை உறுதிப்படுத்திய போலீசார் சில விடயங்களை தெரிவித்துள்ளனர். குறிப்பாக மட்டக்களப்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் புலனாய்வுத்துறை ஆகிய நாங்கள் கவனம் செலுத்திய நிலையில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போது சிஐடியினரின் தலைமையிலான விசாரணைகளில் தற்போது கணிசமான அளவு உண்மைகள் அல்லது தகவல்கள் பிள்ளையான் எனப்படுகின்ற இந்த சந்திரகாந்தன் மூலம் எமக்கு கிடைத்துள்ளன. 2008ஆம் ஆண்டு மட்டக்களப்பு பகுதியில் ஒரு காவல்துறை புலனாய்வு அதிகாரி மற்றும் ஒரு இளைஞர் சுட்டுக் கொண்ட சம்பவம் தற்போது பிள்ளையானால் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. அது தொடர்பான விடயங்கள் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. 2008ஆம் ஆண்டு காத்தான்குடி பகுதியில் புலனாய்வு அதிகாரி சுட்டுக் கொண்டதில் பிள்ளையானின் அமைப்பைச் சேர்ந்த ஒருவர் ஈடுபட்டதாக போலீசார் தற்போது அறிவித்துள்ளனர். அந்த விடயங்கள் தொடர்பாகவும் பிள்ளையான் விவரங்களை தெரிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனவே முக்கியமான 2 கொலைகள் தொடர்பாக பிள்ளையான் தற்போது வாய் திறக்க வேண்டிய நிலைக்கு சென்றுள்ளார். அதேபோல் மற்றொரு நபருடன் துப்பாக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்த போது சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் துப்பாக்கிச் சூட்டின் விளைவாக 2 மரணித்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அத்தோடு 2007, 2008 காலகட்டத்தில் ஒரு தொழிலதிபர் கொல்லப்பட்டதாக விசாரணைகள் தெரிவிக்கின்றது. இந்த சம்பவம் மட்டக்களப்பு பகுதியில் இடம்பெற்றதாகவும் பாதிக்கப்பட்டவர் ஒரு குளப்பகுதி வழியாக படகில் பயணித்த போது சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பாகவும் பிள்ளையான் விவரங்களை வழங்கியுள்ளார். இந்த தகவல்கள் அனைத்தும் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் காணாமல் போனது மற்றும் கொலை செய்யப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் வழக்கு மேலதிகமாக பிள்ளையானை விசாரித்ததன் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது என போலீஸ் புலனாய்வு பிரிவினர் தகவல்களை வெளியிட்டுள்ளனர். இந்த நிலையில் கிழக்கு மாகாணம் முழுவதும் பல முகாம்களை பிள்ளையான் நடத்தி வந்ததாக விசாரணைகளின் ஊடாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே தற்போது பிள்ளையானின் வதை முகாம் ஒன்று அடையாளப்படுத்தப்பட்டு குற்றப்புலனாய்வு பிரிவினர் அதனை தமது முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் எடுத்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். எவருக்கும் உள்நுழைய அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதுடன் அங்குள்ள விடயங்கள் தொடர்பாக முற்றுமுழுதாக மறைக்கப்பட்ட வகையில் இரகசியமாக மேற்கொள்ளப்படுகிறது. இந்த முகாம்கள் தன்னை எதிர்க்கும் நபர்களை தடுத்து வைக்க பயன்படுத்தப்பட்டதாக பிள்ளையான் தற்போது தகவல்களை வழங்கியுள்ளார். இந்த முகாம்களில் குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகளின் மேற்பார்வையில் ஆய்வு மேற்கொள்ளப்படுவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் உத்தியோகபூர்வமாக தற்போது தெரிவித்துள்ளது. இந்த பின்னணியில் தான் பிள்ளையான் அதாவது சந்திரகாந்தனின் நெருங்கிய சகாக்கள் தற்போது தொடர்ச்சியாக
குற்றப்புலனாய்வு பிரிவினரால் அடுத்தடுத்து கைது செய்யப்படுகிறார்கள். எனவே பிள்ளையானினுடைய கொலைப்பட்டியல் தற்போது கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தருக்காக கைது செய்யப்பட்ட அவரின் கொலைப்பட்டியல் நீண்டு செல்வதை குற்றப்புலனாய்வு பிரிவினர் உறுதிப்படுத்தியுள்ளனர். எனவே அவருக்கு தற்பொழுது விடுதலை என்பது எட்டாக்கணியாகவே மாறியுள்ளது. அவர் தொடர்ச்சியாக பல வாரங்களாக விசாரணையில் இருப்பதன் காரணமாக தற்பொழுதுதான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக உண்மைகளை வெளியிட ஆரம்பித்துள்ளார். அதன் அடிப்படையிலேயே மட்டக்களப்பில் பலரும் கைது செய்யப்படுகிறார். மட்டக்களப்பில் பிள்ளையானின் சகாக்களாக இருந்தவர்கள், நெருங்கியவர்கள் பலரும் தற்போது தலைமறைவாகியுள்ளார்கள். ஏனெனில் அடுத்தடுத்து யார் கைது செய்ய போகிறார்கள், யாரை கைது செய்ய போகிறார்கள் என்ற அச்சம் தற்போது மட்டக்களப்பில் பிள்ளையான் தரப்பினருக்கும் தற்பொழுது கருணா அம்மான் தரப்பினருக்கும் ஏற்பட்டுள்ளது. எனவே தொடர்ச்சியாக இந்த கைதுகள் இடம்பெறப் போகின்றது என்பது தற்போது தெளிவாகிறது. விடுதலை புலிகளிடமிருந்து பிரிந்து கருணா, பிள்ளையான் ஆகியோர் அரசாங்கத்துடன் செயற்பட்ட போது அரசாங்கத்துக்கு எதிராக செயற்படுபவர்கள், தம்மை காட்டிக் கொடுக்கும் வகையில் செயற்படுபவர்களை இவ்வாறான வகையில் கடத்தி கொலை செய்ததாகவும், பலரிடம் கப்பம் கேட்டு பணம் பெறுவதற்காக கடத்தல்கள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தொடர்ச்சியாக இவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட போதும் அவை அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுகள், நிரூபிக்க எவையும் இல்லை, வேண்டுமென்றே காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் குற்றச்சாட்டப்படுவதாக தொடர்ச்சியாக கூறி வந்தவர்கள் தற்போது குற்றப்புலனாய்வு பிரிவின் விசாரணையில் அந்த கொலைகள், கடத்தல்கள் தொடர்பாக ஒப்புக்கொள்கிறார்கள். எனவே இனிவரும் காலங்களில் பிள்ளையான், கருணா போன்றவர்களுக்கு அவர்கள் செய்த தவறுக்கான தண்டனை நிச்சயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை தற்போது ஒரு சாதாரண மக்களுக்கு, ஒரு பகுதி மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது என்பது எவ்வித ஐயமும் இல்லாமல் தெளிவாகின்ற ஒரு விடயமாக காணப்படுகிறது. யாழ்ப்பாணம் தையிட்டி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள திஸ்ஸ ரஜமகா விகாரை என்பது தனியார் காணிகளில் சட்டவிரோதமாக கட்டடமாக கட்டப்பட்ட ஒன்று. அதை விகாரையாக ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே அத்துமீறி சட்டவிரோதமாக கட்டப்பட்ட அந்த கட்டடம் அகற்றப்பட வேண்டும் என தொடர்ச்சியாக காணி உரிமையாளர்களாலும் தமிழ் மக்களாலும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் குறித்த திஸ்ஸ மகா விகாரையில் ஒவ்வொரு பொய்யா தினங்களை முன்னிட்டும் வழிபாடுகள் இடம்பெற்று வருவது உண்டு. இந்த நிலையில் அரசாங்கம் தற்பொழுது அது தொடர்பான நடவடிக்கைகளில் திஸ்ஸ ரஜமகா விகாரை அமைந்துள்ள காணியை விடுத்து ஏனைய காணிகள் விடுவிக்கப்படுவதுடன் விகாரை அமைந்த காணி உரிமையாளர்களுக்கு நஷ்டஈடு வழங்குவது தொடர்பாக தீர்மானித்து வந்தது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக போராட்டக்காரர்கள் இல்லை, அவ்வாறு எங்களுக்கு வழங்க வேண்டாம், எங்களுடைய காணிகள் எங்களுக்கு வேண்டும், அவை அகற்றப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது ஒரு நகர்வு முன்னெடுக்கப்படுகிறது. இந்த திஸ்ஸ ரஜமகா விகாரைக்கு ஆதரவாக ஏற்கனவே அருண் சித்தார்த்தன் தலைமையிலான குழுவினர் ஏற்கனவே தம்முடைய ஆதரவை தெரிவித்திருந்தனர். இந்த விகாரை கட்டி ஆரம்பம் நிகழ்வு இடம்பெறுகின்ற போது அதில் பங்கெடுத்து அரசு ஆதரவுடன் செயற்படுகின்ற இவர்கள் இது தமிழ் மக்களுக்கும் தேவை, தமிழ் மக்கள் இதனை எதிர்க்கவில்லை என்பது தொடர்பாக சில கருத்துக்களை தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் அவர்கள் தற்போது ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ள எத்தனிக்கிறார்கள். அதாவது இந்த திஸ்ஸ ரஜமகா விகாரை இடிக்கப்படக்கூடாது, தொடர்ச்சியாக அந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக அவை இடிக்கப்படக்கூடாது என வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை இந்த அருண் சித்தார்த்தன் தலைமையிலான குழுவினர் 3 பேர் மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த 3 பேரும் தமது கோரிக்கையாக இந்த விகாரை இடிக்கக்கூடாது என வலியுறுத்தி உணவு தவிர்ப்பு போராட்டத்தை ஆரம்பிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் இவ்வாறான தகவல்கள் வெளியாகியதை அடுத்து ஏற்கனவே வழமை போன்று காணி உரிமையாளர்கள் ஒவ்வொரு போயா தினத்திலும் தமது போராட்டத்தை முன்னெடுப்பார்கள். அந்த வகையில் எதிர்வரும் 9ஆம் திகதி போராட்டத்துக்கான அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. 9, 10ஆம் திகதிகளில் பௌர்ணமி தினம் 10ஆம் திகதி உள்ளது. எனவே 9ஆம் திகதி மாலை 4:30 மணிக்கு இந்த போராட்டம் ஆரம்பமாகி 6:30 மணி வரை இடம்பெறுவதுடன் 10ஆம் திகதி பௌர்ணமி தினத்தன்று காலை 6:30 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை இந்த சட்டவிரோதமான கட்டடம் அகற்றப்பட வேண்டும், தனியார் காணி அனைவருக்கும் காணி உரிமையாளர்களுக்கு விட்டுக் கொடுக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த போராட்டம் இடம்பெறும் என போராட்ட ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். எனவே தற்போது இந்த திஸ்ஸ மகா விகாரையில் 9ஆம் திகதி 2 விதமான போராட்டங்கள் இடம்பெறப் போகிறது. குறிப்பாக இந்த திஸ்ஸ ரஜமகா விகாரை இடிக்கப்பட வேண்டும், தனியார் காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும், இது ஒரு சட்டவிரோத கட்டடம் என கோரி காணி உரிமையாளர்களும் அருண் சித்தார்த்தன் தலைமையிலான ஒரு அணியினர் இல்லை, இந்த விகாரை இடிக்கப்படக்கூடாது, இந்த விகாரை அப்படியே இருக்க வேண்டும், மாற்று காணி வழங்கப்பட வேண்டும், அதாவது அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவதாக விகாராதிபதிக்கு சார்பாக அருண் சித்தார்த்தன் தலைமையிலான அணியினர் இந்த செயற்பாட்டை மேற்கொள்கிறார்கள். தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கில் இடம்பெறுகின்ற சம்பவங்களுக்கு அரசு சார்பாக அரசு செயற்பாட்டாளராக ஒரு
தமிழ் மக்கள் ஒரு போக்கில் செயற்பட இவர் ஒரு எதிர் திசையில் செயற்படுகின்ற அரசியலையே தொடர்ச்சியாக செய்து வருகிறார். இந்த நிலையில் அதே பாணியில் தற்போது தையிட்டு திசவிகாரை போராட்டத்தையும் ஒரு வகையில் குழப்பும் வகையில் அவர் தற்பொழுது இந்த யுத்தியை கையில் எடுத்துள்ளார். இந்த செம்மணி விவகாரம் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகின்ற ஒரு விடயமாக காணப்படுகிறது. தற்போது செய்மதி படங்களின் ஊடாக ஏனைய பகுதிகளிலும் மனித சிதலங்கள் இருப்பது அடையாளப்படுத்தப்பட்டு அங்கும் அகழ்வுகள் இடம்பெற்ற போது அங்கும் மனித சிதலங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக செம்மணியின் பல பிரதேசங்களில் இந்த மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணக்கூடிய நிலையில் உள்ளதாக இது ஒரு குற்ற பிரதேசமாக அறிவிக்க வேண்டும் என தொடர்ச்சியாக வலியுறுத்தப்படுகிறது. சர்வதேச விசாரணை கோரும் வகையிலும் பல்வேறு நபர்கள் மூத்த சட்டத்தரணிகள் இது தொடர்பான விளக்கங்களை வழங்குகின்றனர். இந்த நிலையில் சட்டத்தரணியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளருமான சுகாசும் இன்றைய தினம் குறித்த இடத்துக்கு விஜயம் செய்த பின்னர் சில தகவல்களை வெளியிட்டார். அதேபோல் அங்கு காணாமலாக்கப்பட்டவர்கள் சார்பாக அந்த வழக்குகளை மேற்கொள்கின்ற சட்டத்தரணியும் இன்றைய தினம் அந்த விவரங்கள் தொடர்பாக சில விடயங்களை தெரிவித்தார். செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழி அகழ்வு இன்றைக்கு 13ஆம் நாள் அகழ்வு பணி காலை 7:30 மணியிலிருந்து தற்போது வரை நடைபெற்று வருகின்றது. 13வது நாள் முடிவில் மொத்தமாக 56 மனித எண்பு எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டதுடன் 50 முழுமையான மனித எண்பு எச்சங்கள் இதுவரைக்கும் அகழ்ந்து எடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் காவலுக்கு கையளிக்கப்பட்டிருக்குது. இன்றைய நாள் ஏற்கனவே சந்தேகத்துக்கிடமான பகுதியாக தொல்லியல் பேராசிரியர் ராஜ்சுமுதவ் அவர்களால் அடையாளமிடப்பட்டு கொடுக்கப்பட்ட பகுதி அகழ்வு ஆராய்ச்சி பணிக்குரிய 2வது பிரதேசமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு நீதிமன்றத்தால். ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட பகுதி அகழ்வு ஆராய்ச்சி பகுதிக்கான 1வது இடமாகவும் சந்தேகத்துக்குரிய பகுதி துப்புரவாக்கப்பட்டு அதிலிருந்து 3 மனித எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறதால அந்த பகுதி அகழ்வு ஆராய்ச்சிக்கான 2வது பகுதியாகவும் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்குது. அடையாளப்படுத்தப்பட்ட 3 எண்பு எச்சங்கள் துப்புரவாக்கப்பட்டு விடுபட்டிருக்குது. நாளைய தினத்திலிருந்து அந்த இலக்கமிடல் என்பது ஆரம்பமாகும் அந்த அகழ்வு ஆராய்ச்சி பணிக்கான 2வது பிரதேசத்திலிருந்து. 4 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டிருக்கு. எலும்பு தொகுதி குவியல் என்றது சொல்கிறது குழப்பமான நிலையில் கலந்து போடப்பட்ட பகுதியை தான் எலும்பு தொகுதி குவியல் என்று சொல்கிறது. அதை நீங்கள் தனி மனித எண்பு எச்சங்களாக இலக்கத்தில் கொண்டு வர இல்லாது. அதால் தான் அது எலும்பு குவியல் தொகுதிகள் என்று சொல்லி என்றது சொன்னது. மனித எலும்பு ஆய்வுகளை ஆரம்பித்தா மட்டும்தான் அந்த பகுதிகளுக்குரிய எலும்பு என்னன்றதை தெளிவாக கூறக்கூடியதாக இருக்கும். இல்லாட்டி அதை சொல்ல இயலாது. இனங்காணப்பட்ட பொருட்கள் என்று சொல்லியாண்டி இல்லை, ஏற்கனவே ஒரு மனித எலும்போடு சேர்ந்த துணிகள் மற்றது சப்பாத்து போன்ற பொருட்கள் அடையாளப்படுத்தப்பட்டு வச்சுருக்குது. அதை இன்னும் அகழ்ந்தெடுக்கல, நிலத்திலேருந்து பிரித்தெடுக்கல. அநேகமாக இன்றைக்கு பிரித்தெடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ நாளைக்கு உங்களுக்கு அது தொடர்பான மேலதிக தகவலை தரக்கூடியதாக இருக்குது. இப்போ 50க்கும் மேற்பட்ட எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்ட நிலையில் இப்போ இதென்ன பரிசோதனைகள் எப்போது ஆரம்பிக்கப்படும்? தனித்தனியாக இது யாரோட இதுக்கு எப்படி அந்த பரிசோதனைகள் எப்போது ஆரம்பிக்கப்படும்? அது எது சொல்லக்கூடியதாக இருக்கும்? மனித எலும்பு ஆய்வு என்றது தொடர்பான விஷயத்தில் எனக்கு உங்களுக்கு கருத்து சொல்ல இயலாது. ஏனென்றா அது தொடர்பான நிபுணர் மாத்திரமே அது தொடர்பாக உங்களுக்கு கருத்து சொல்லலாம். சட்ட ரீதியான நடவடிக்கைகளில் அல்லது எடுக்கிற எலும்புகள் மற்றது மாதிரிகள் அல்லது ஏனைய எச்சங்களினுடைய கட்டுக்காவல் தொடர்பான விஷயம் என்றால் எனக்கு அது தொடர்பாக கருத்து சொல்ல முடியும். உங்களுக்கு இதுவரைக்கும் இல்லை. இந்த வழக்கினுடைய முறைப்பாட்டாளரான கிருபாகரன் சார்பில் இந்த வழக்கிலே ஆஜராகின்றோம். உண்மையில் இந்த சிந்துபாத்தி மாயனத்திலே ஆரம்பத்தில் தகன மேடை அமைக்கப்பட்ட பொழுது சில எலும்பு பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டது. அந்த பணியாளர்கள் அந்த விடயத்தை அரசு அதிகாரிகளினுடைய கவனத்துக்கு கொண்டு சென்ற பொழுது அவை மாட்டெலும்புகள் என்று கூறி இந்த புதைகுழியை மூடி மறைப்பதற்கான முஸ்தீபுகள் ஆரம்பத்திலே எடுக்கப்பட்டது. அதற்கு எதிராக கிருபாகரனால் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு வழங்கப்பட்டு நாங்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகித்தான் இந்த வழக்கு ஆரம்பிக்கப்பட்டது.
ஆனால் இடையிலே பல திசை திருப்பல்கள், இந்த வழக்கை திசை திருப்புவதற்கான முஸ்தீபுகள் மேற்கொள்ளப்பட்டு அதனுடைய இறுதி கட்டமாக இப்பொழுது முறைப்பாட்டாளருக்கும் பல்வேறுபட்ட அச்சுறுத்தல்களும் இடையூறுகளும் பல்வேறுபட்ட தரப்புகளால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதை தாண்டித்தான் இந்த புதைகுழி அகழ்வு பணியை மேற்கொள்வதற்கு நாங்கள் எங்களுடைய ஒத்துழைப்புகளை வழங்கி வருகிறோம். இதிலே நாங்கள் ஊடகங்களுக்கும் மக்களுக்கும் தெரிவிக்கின்ற விடயம் என்னவென்றால், இங்கே தோண்டப்பட்டு கொண்டிருப்பது மாத்திரம் புதைகுழி அல்ல, இது ஒரு அடையாளம். இதை தாண்டி இதை சுற்றி பல்வேறுபட்ட புதைகுழிகள் இருக்கலாம் என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். அவையும் கிளறப்பட வேண்டுமென்றால் ஒட்டுமொத்த நீதிக்கான குரல்கள் பாரிய அளவில் வெளிக்கிளம்ப வேண்டும். இந்த விடயத்தை நாங்கள் மக்களுக்கு இப்பொழுது தெரிவிக்கின்றோம். ஏனைய விடயங்களை வெகு விரைவில் ஆதாரங்களோடு மக்கள் மன்றத்திலே அம்பலப்படுத்துவோம். நன்றி. உண்மையை சொல்லப்போனால் முறைப்பாடுகள் எந்த நிலையங்களுக்கு வழங்கப்பட வேண்டுமோ அந்த நிலையங்களுடைய உயர் மட்டங்களால் தான் அச்சுறுத்தலே வழங்கப்படுகிறது. இதனால தான் நாங்கள் ஈழத்திலே அரங்கேறின இனப்படுகொலைக்கு மீண்டும் மீண்டும் சொல்லி வாரம் சர்வதேச விசாரணை ஒன்று மாத்திரம்தான் எங்களுக்கு தீர்வாக அமையப்பெற முடியும் என்று நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம். இந்த இடத்திலையும் அதை நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகிறோம். நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு செல்கின்றோம். அது பற்றி ஏனைய விடயங்களை முறைப்பாட்டாளர் உங்களுக்கு நேரடியாக தெரியப்படுத்துவார். இந்த இடத்துல சர்வதேச அமைப்புகள், சர்வதேச சமூகத்தின் கண்காணிப்பு இதில் இருக்க வேண்டும் என்ற சம்பந்தமாக முறைப்பாடாளர் சார்ந்து நீங்கள் எதுவும் கோரிக்கை வச்சிருக்கீங்க? நிச்சயமாக எங்களுடைய நிலைப்பாடு சர்வதேசத்தினுடைய கண்காணிப்பு மாத்திரமல்ல, முற்றுமுழுதான சர்வதேச கண்காணிப்பையும் சர்வதேச விசாரணையையும் தான் நாங்கள் வலியுறுத்துகின்றோம். அதை நாங்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலிருந்து சகல சர்வதேச மட்டங்களுக்கும் நாங்கள் அதை எடுத்து எம்பி இருக்கின்றோம். வணக்கம். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் மர்ம வாகனம் தொடர்பாக உங்களோட ஊடகங்களில் வந்திருந்த செய்தியானது அவ்வாறே நான் வசிக்கின்ற பகுதிகளுக்கும் குறித்த வாகனம் வந்திருந்தது. என்னுடைய பார்வையில் குறித்த மர்ம வாகனம் தொடர்பாக செய்திகள் வந்ததுக்கு மிக பிரதான காரணம் வழக்காளியான என்னை அச்சுறுத்துவதும், இந்த வழக்கு தொடர்பாக அன்றைய சூழ்நிலையில் 95லிருந்து 2000 வரையான கால சூழ்நிலையில் இங்கே மிக கடுமையான செய்தி தணிக்கைகள் இருந்த நிலைமையில் நீதிமன்ற செயற்பாடுகளும் போலீஸ் நிலைய செயற்பாடுகளும் இல்லாது நிர்வாக ரீதியான செயற்பாடுகள் அனைத்தும் இராணுவத்திடம் இருந்தபொழுது மக்கள் தாமாக முன்வந்து எந்த சாட்சியங்களையும் பதிவளிக்கவில்லை. அவ்வாறான நிலைமையில் இன்றைய நிலைமையில் நான் இந்த விடயத்தை எடுத்த காரணத்தினால் இந்த அரியாலை பகுதியில் இருக்கின்ற அதிகமாக இவ்வாறு பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய சாட்சியங்களை எனக்கு தந்து கொண்டிருக்கின்ற நிலைமையிலே அந்த சாட்சியங்களை பயமுறுத்துகின்ற அல்லது இந்த சாட்சியங்கள் கூற முன்வராமல் தடுக்கின்ற ஒரு செயற்பாடாக அந்த செயற்பாடு இருந்தது. குறித்த வாகனம் நான் அவதானித்தேன் இந்த பொன்னம்பலம் சந்தியில் இருக்கின்ற, அதாவது 98ஆம் ஆண்டு முதலாவது குற்றவாளியான சோமரத்ன ராஜபக்ச தன்னுடைய புதகுழிகள் தொடர்பான அறிக்கையிலே 15வது புதகுழியாக குறிப்பிடப்பட்ட ஏனையின் பகுதியில் பொன்னம்பலம் சந்திக்கு அருகில் இருக்கின்ற இராணுவ முகாத்துக்கு அருகில் இருக்கின்ற கிணற்றிலிருந்து அந்த அகழ்வு இடம்பெற்றது. அதற்கு பின்னால் இப்பொழுதும் இராணுவ முகாம் இருக்கின்றது. அந்த தனியார் காணியில் இருக்கின்ற அந்த இராணுவ முகாமுக்குத்தான் குறித்த வாகனம் சென்றது நான் அவதானித்திருக்கிறேன். அதனை விட சில தினங்களாக இந்த பகுதியில் STF இராணுவத்தினுடைய பிரசனம் மிகவும் வளமைக்கு மாறாக அதிகமாக இருப்பதற்கான காரணம், இவ்வாறு சாட்சியங்களையும் இது தொடர்பாக சாட்சியங்கள் வருகின்ற பொதுமக்களையும் பயமுறுத்தி அவர்களுடைய சாட்சியங்களை பெற முடியாமல் அல்லது வழக்கு தொடர்பான எண்ணை தொடர்ந்து வழக்கு கொண்டு செல்ல முடியாமல் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு முற்படுத்த நான் விரும்புகிறார்கள். எனவே நான் வசிக்கின்ற காணி என்பது ஒரு ஒழுங்கை என்னுடைய காணியில் வந்தில் தான் முடிவடைகின்றது. அவ்வாறு ஒரு வாகனம் அந்த ஒழுங்கைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. குறித்த வாகனம் வந்திருந்து அதோட இன்னொரு வாகனம் வந்திருந்து அது ஒரு கண்ணால் கண்ட என்னுடைய அந்த பகுதியில் இருக்கின்ற ஒரு பொதுமகன் எனக்கு அந்த கருத்தை தெரிவித்திருந்தார். இருந்த போதிலும் நானும் அதே இடத்துல வசிக்கிறேன். ஆகவே தான் எந்த ஒரு அச்சுறுத்தல் வந்தாலும் எந்த ஒரு இவ்வாறான செயற்பாடுகள் நிகழ்ந்தாலும் தொடர்ந்து இந்த வழக்கில் உறுதியாக நான் இருக்கின்றேன். மக்களும் உறுதியாக தங்களது சாட்சியங்களை தருகின்றார்கள். அப்பொழுது வழங்காத பல உண்மைகள் வெளிவருகின்றன. அந்த உண்மைகள் தொடர்ந்து நீதிமன்ற செயற்பாட்டுக்கு அதனை சமர்ப்பித்து தொடர்ந்து இந்த வழக்குக்கு ஒரு நியாயமான நீதி கிடைக்க வேண்டும். அதுக்கான அனைத்து செயற்பாடும் நான் செய்வேன்.